இன்ஷா அல்லாஹ் இறுதியாக இப்பொழுது மாணவர்களை ஹாஃபிதுகளை உம்ராவுக்கு வழி அனுப்பக்கூடிய நிகழ்ச்சி. அதற்கிடையில மாணவர்கள் தயாரா இருங்க இன்ஷா அல்லாஹ். அதற்கிடையில் நம்முடைய ஐயம்பேட்டை சக்கராப்பள்ளியில் சமுதாயத்துடைய பல்வேறு பொதுப்பணிகளை தன்னை முழுமையாக அர்ப்பணித்த பல நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய அல் ஈமான் நறுப்பணி மன்றம் அவர்கள் சார்பாக நம்முடைய ஊருக்கு முதல் முறையாக வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு அரசு காசி ஹதரத் கிப்லா அவர்களை கௌரவிக்க மிகவும் ஆர்வத்தோடு ஆவலோடு அவர்கள் இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்கள் ஹதரத் கிப்லா அவர்களை கௌரவிப்பார்கள். இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது அல் ஈமான் நறுப்பணி மன்றம் சார்பாக நம்முடைய மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் என்பி உஸ்மான் முஹைதீன் ஹதரத் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. மாஷா அல்லாஹ் இந்த டீம் இருக்குது, நிறைய பொது சேவைகள் களமிறங்கி சேவை செய்யக்கூடியவர்கள். அல்லாஹ் தன்னுடைய சேவைகளை கபூல் செய்யட்டும். நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்த நம்முடைய சிறப்பு பேச்சாளர் எம் முகமது அபுதாஹிர் ஹதரத் கிப்லா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்து நமது சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய சமூக சேவகர் அல்ஹாஜ் ஏ ஷேக் அலாவுதீன் ஹாஜர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். ஹாஃபிதுகள் எல்லாருமே அப்படியே வரிசையா மேடைக்குவாங்க. இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு இப்பொழுது உம்ராவுக்குண்டான டிக்கெட்டு, ஷீல்டு இதெல்லாம் வழங்கி அவர்களுக்கு கௌரவிக்கப்படுகிறது. அத்தோடு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. எல்லாம் மேல ஏறிட்டாங்கன்னா பொன்னாடை போட்டு அப்படியே ஆரம்பிச்சிடலாம். தனித்தனியா போகும். அதான் மொத்தமா நின்றுட்டாங்கன்னா முன்னாடி நில்லுங்க, வரிசையா நில்லுங்க, வரிசையா நீங்க போத்தி அந்த இதை எடுத்துருங்க, ஷீல்ட் எடுத்துருங்க. இந்த அளவு நீங்க ரொம்ப பாசமா இருப்பீங்க தெரிஞ்சா இன்னொரு 20 அடி ஸ்டேஜ் நீட்டு இருக்கலாம். மாஷா அல்லாஹ். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். ஹாஃபிதுகளுக்கு அல் ஈமான் நறுப்பணி மன்ற சார்பாக கௌரவிக்கப்படுகிறது பொன்னாடை போற்றி. சையது முபீன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. நாரே தக்பீர், நாரே தக்பீர். அல் ஹாஃபிஸ் ஜுனைத் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து இசாமுதீன், அல் ஹாஃபிஸ் இசாமுதீன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து அல் ஹாஃபிஸ் ஜுமைல் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. நாரே தக்பீர், நாரே தக்பீர். அதுக்கு அடுத்து அல் ஹாஃபிஸ் நசூருதீன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து அல் ஹாஃபிஸ் ஆக்கில் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து அசாத் அல் ஹாஃபிஸ் அசாத் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து உள்ள ஆதில் ஹாஃபிஸ் ஆதில் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து வடகரை அல் ஹாஃபிஸ் ஹானி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து கூமாப்பட்டி அல் ஹாஃபிஸ் சாதிக்குல் அமீன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது.
முடிச்சமா பேரு வேற யார் இருக்கா? அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ். அலிமா நற்பணி மன்றத்திற்கு நம்முடைய ஜாமியா இஸ்லாமியா மர்சாருடைய நிர்வாகிகள் பேராசிரியர் சார்பாக ஜஸாக்கல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா. அடுத்ததாக நமது மதரசாவின் முதல்வர் சல்மான் யூசுஃபி ஹசரத் அவர்களுக்கு ஈமான் நற்பரின் சார்பாக பொன்னாடைய போத்தி கௌரவிக்கப்படுகிறது. நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்து நம்முடைய பெற்றோராக சனது பெற்ற ஹாஃபிதனுடைய பெற்றோராக இங்க வருகை தந்திருக்கக்கூடிய திருச்சி ஜாமியா அன்வாருல் மர்சாவுடைய பேராசிரியர் மரியாதைக்குரிய இக்பால் ஹதரத் அவர்கள் அனைத்து ஹாஃபிதுகளுக்கும் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார்கள். நாரே தக்பீர். அடுத்து இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது அல்ஹம்துலில்லாஹ் இப்பொழுது இறுதியாக அப்படியே நில்லுங்கப்பா. இன்ஷா அல்லாஹ் இவரிடம் பட்டம் பெற்ற இந்த 11 ஹாஃபிதுகள், இந்த 11 ஹாஃபிதுகளை இன்ஷா அல்லாஹ் இவரிடம் உம்ராவிற்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் வழங்கி இருக்கிறான். இவர்கள் உம்ராவிற்கு செல்வதற்கு 3 காரணங்கள். ஒன்று, ஹாஃபிதுகளை கண்ணியப்படுத்த வேண்டும், குர்ஆனை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த ஹாஃபிதுகளை உம்ராவுக்கு அழைத்து செல்கின்றோம். இரண்டாவது, துஆவிற்காக வேண்டி, இதற்காக வேண்டி யாரெல்லாம் எல்லா விதத்திலையும் ஒத்துழைப்பு கொடுத்தார்களோ இந்த ஹாஃபிதுகள் உருவாகுவதற்கு, இவர்கள் உம்ரா செல்வதற்கு, கட்டிடத்திற்கு, மஸ்ஜிதிற்கு, யாரெல்லாம் பொருளாலும் இனி வரக்கூடிய கட்டடத்துடைய விஷயத்திற்கு யாரெல்லாம் உடலாலும் பொருளாலும் சிந்தனையாலும் யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ, உதவி செய்ய இருக்கிறார்களோ, உதவி செய்தார்களோ எல்லோருடைய நலவுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் துவாவை நாடி இன்ஷா அல்லாஹ் அவர்கள் பயணிக்க இருக்கிறார்கள். மூன்றாவது, குர்ஆனை இறங்கியது அந்த புனித பூமியில், அந்த பூமியில் இருந்து அவர்கள் முழு குர்ஆனையும் அங்கு இருக்கக்கூடிய ஹரமில் உள்ள இமாம்களிடம் ஓதி முழுமையாக அவர்களை கேட்டு அவர்கள் மூலமாக அந்த மாணவர்களை இஜாசா சனது வாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கலாம் அல்லாஹ்வுடைய நாவிலிருந்து ஹதரத் ஜிப்ரீலிடம் வந்து, ஹதரத் ஜிப்ரீலிடம் இருந்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இதே போன்று தொண்டு தொட்டு அப்படியே வந்து கடைசியாக இவர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. இவர்கள் இன்ஷா அல்லாஹ் இவருடைய அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சமுதாயத்தினர்களுக்கு இந்த குர்ஆனை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அங்கு முழு குர்ஆனும் ஹத்தம் பண்ணி அங்குள்ள ஆசிரியர்களிடம் இஜாசா சனதை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த 3 அடிப்படை காரியங்களை மையமாக வைத்து இன்ஷா அல்லாஹ் அவர்களை உம்ராவுக்கு வழி அனுப்ப நாங்கள் ஆசைப்படுகின்றோம். அதை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஹஜரத் கிப்லா அவர்களும் அதே போன்று இதற்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய ஷேக் அலாவுதீன் ஹாஜியார் அவர்கள் அந்த டிக்கெட்டையும் ஷீல்டையும் வழங்கி இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது வழி அனுப்புவார்கள். إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك
لا شريك لك لبيك اللهم لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك إن الحمد இன்ஷால்லா ஷேக் அலாவுதீன் ஆச்சார் இப்பொழுது வழங்குவார்கள். والملك لا شريك لك لبيك اللهم لبيك நம்ம இதை வாங்கிக்கங்கப்பா, டிக்கெட் வாங்கிக்கங்க. யாரு டிக்கெட் வரையா வாங்கிக்கங்க, ஆளுக்கு ஒவ்வொன்று வாங்கிக்கங்க. والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك யாருக்கு வரலையா வாங்கிக்கப்பா. إن الحمد والنعمة لك والملك لا கொடுங்க, ஃபுல்லா கொடுத்துருங்க. எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒன்று. சரி, ஓகே. சரி, ஓகே. சீட் அப்படியே வாங்கிட்டு அப்படியே உட்காந்து பிள்ளைங்க அந்த ஊராஸ்படி நீங்க சேர்க்கல எனக்கு போனுங்க. இன்ஷால்லா இப்பொழுது நீங்க அவங்களுடைய ஹக்கில் அதிகம் துவா செய்யுங்க. உங்களுக்காக வேண்டி இன்ஷால்லா எல்லா ஹைர் நலவுக்காக வேண்டி அவங்க என்ன செய்வாங்க, துவா செய்வாங்க. இதற்கு நாங்கள் எப்படி நன்றி செலுத்துவது என்று தெரியவில்லை. இதற்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருந்தார்களோ அத்தனை நபர்களையும் அல்லாஹாலா கியாமத் நாள்ல அவனுடைய அந்தஸ்துக்கு தோதுவாக கண்ணியப்படுத்துவானாக. இப்பொழுது ஷேக் அலாவுதீன் ஆச்சார் மூலமாக அந்த மாணவர்களுக்குண்டான உம்ரா முபாரக் ஷீல்டு வழங்கப்படுகிறது. உம்ரா முபாரக் ஷீல்டு வழங்கப்படுகிறது. இன்ஷால்லா நம்முடைய ஜாமியத்தில் இஸ்லாமியா கல்வி நிறுவனத்தினுடைய முப்பெரும் விழா, ஹாஃபிது பட்டமளிப்பு, தாருல் குரான் புதிய கட்டிட அடிக்கல் மற்றும் ஹாஃபிதுகளை உம்ராவுக்கு ஒளி அனுப்பக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இன்ஷா அல்லா ஹாஃபிதுகளை கண்ணியப்படுத்துவது அல்லாஹ்வின் சுன்னத். அதன் அடிப்படையில் இவரிடம் ஹாஃபிது பட்டம் பெற்ற எங்களது அன்பு பிள்ளை அல் ஹாஃபித் எஸ் சையீது முபீன் அவர்களுக்கு இப்பொழுது ஷீல்டு வழங்கப்படுகிறது. அடுத்து அம்ஜத் அலி, அல் ஹாஃபித் அம்ஜத் அலி அவர்களுக்கு ஷீல்டு வழங்கப்படுகிறது. உம்ரா முபாரக். ஜுமைல் அஹ்மத், அல் ஹாஃபித் ஜுமைல் அஹ்மத் அவர்களுக்கு உம்ரா முபாரக் ஷீல்டு. அல் ஹாஃபித் ஜுனைத் அஹ்மத் அவர்களுக்கு உம்ரா முபாரக். அல் ஹாஃபித் இசாமுதீன் அவர்களுக்கு உம்ரா முபாரக். கூமாப்பட்டி அல் ஹாஃபித் சாதிக்குல் அமீன் அவர்களுக்கு உம்ரா முபாரக் ஷீல்டு வழங்கப்படுகிறது. வடகரை அல் ஹாஃபித் ஹானி அவர்களுக்கு உம்ரா முபாரக் ஷீல்டு வழங்கப்படுகிறது. ஐயம்பேட்டை அல் ஹாஃபித் முகமது ஆதில் அவர்களுக்கு உம்ரா முபாரக் ஷீல்டு. அடுத்து திருச்சியை சார்ந்த முகமது ஆக்கில் அவர்களுக்கு உம்ரா முபாரக் ஷீல்டு. பாண்டிச்சேரி முகமது நசருதீன் அவர்களுக்கு உம்ரா முபாரக் ஷீல்டு வழங்கப்படுகிறது. அதிராம்பட்டினம் அல் ஹாஃபித் எம் அசாத் அவர்களுக்கு உம்ரா முபாரக். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மிக நெருக்கமான மஜ்லிஸ், குறைவான நேரம், ஆனால் குறைந்த நேரத்திலும் உண்மையாலுமே மிகப்பெரிய ஒரு பரக்கத்தான ஒரு மஜ்லிஸ் இது. அல்லாஹ் தஆலா அந்த மஜ்லிஸை கபூல் செய்து கொள்வானாக. இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது ஹஜ்ரத்துடைய துஆவோடு நிகழ்ச்சி நிறைவு பெறும். மணி 8:30. அதற்கு முன்பதாக நம்முடைய ஜாமியாவுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய சித்திக் ஹதரத் அவர்கள் நன்றி உரை நிகழ்த்துவார்கள்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் ஜாமியத்துல் இஸ்லாமியா கல்வி நிறுவனத்தின் பட்டுமளிப்பு விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்று முடிந்தது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கு எல்லா புகழும். இந்த பட்டுமளிப்பு விழாவிலே சிறப்பு விருந்தினராக வந்து கலந்து கொண்டு மாணவ செல்வங்களுக்கு பட்டம் வழங்கி கௌரவித்த மௌலானா மௌலவி என்பி உஸ்மான் முஹீதீன் பாக்கவி ஃபாசில் மலாஹிரி தமிழ்நாடு அரசு தலைமை ஹாஜி அவர்களுக்கு எங்களுடைய ஜாமியா இஸ்லாமின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்புரையாற்றிய எம் முகமது அபு தாஹிர் பாக்கவி ஹலரத் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக வந்து கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஷீல்டு வழங்கி இந்த உம்ராவுடைய நிகழ்வை ஏற்படுத்தி தந்த ஷேக் அலாவுதீன் ஹாஜியார் அவர்களுக்கும், இந்த மாணவர்களை உருவாக்கிய பெரும் அக்கறையோடும் ஆர்வத்தோடும் சீரோடும் சிறப்போடும் உருவாக்கிய எங்களுடைய அல் ஜாமியத்துல் இஸ்லாமியா ஆசிரியர் பெருமக்களுக்கும், மதரசாவுடைய முதல்வர் மௌலானா மௌலவி சல்மான் ஹதரத் அவர்களுக்கும், கீதம் இசைத்த கராத் ஓதிய வரவேற்பு வழங்கிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், இன்னும் இந்த விழா சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு தன் உடலாலும் பொருளாலும் பங்களிப்பு செய்த அத்தனை உள்ளங்களுக்கும், இன்னும் இந்த மதரசாவில ஓதக்கூடிய ஏற்கனவே பட்டம் சென்றிருக்கிற அத்தனை மாணவர்களுக்கும், இந்த விழாவுக்கு பல தூரங்களிலிருந்து வெளியூர்களிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும், எங்களுடைய ஐயம்பட்டி சக்கராப்பள்ளி ஜமா சபை நிர்வாக பெருமக்களுக்கும், அல் ஈமான் நறுபணி மன்ற பரிசு பிள்ளைகளை கௌரவப்படுத்திய அந்த நற்பணி மன்ற உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும், இன்னும் இந்த மாணவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும், இங்கே வந்து கலந்து கொண்ட அத்தனை ஜமாத்து பெருமக்களுக்கும், இந்த விழா சீரும் சிறப்புமாக நடக்க தன்னால் முடிந்த அளவுக்கு பொருளாதாரம் கொடுத்து உதவிய, உடலாலும் உள்ளத்தாலும் பாடுபட்ட, இந்த மாணவர்களை உருவாக்கிய அத்தனை இந்த ஜாமியாவுடைய வளர்ச்சிக்கு பெரும் பங்கு வகிக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மதரசாவை அல்லாஹுக்காக வக்ஃபு செய்த இஸ்மாயில் ஹாஜியார் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் எங்களுடைய உள்ளத்திலிருந்து மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பட்டம் வாங்கியிருக்கக்கூடிய இந்த 11 ஹாஃபில்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஹாஃபில்களை கௌரவித்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அல் ஜாமியத்துல் இஸ்லாமியா கல்வி நிறுவனத்தின் சார்பாக உங்களுடைய மனமார்ந்த நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் அஹ்ஸனுல் ஜஸா. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வெகு தூரத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மூத்த உலமாக்கள் பெருந்தகைகள், நூருல் இஸ்லாத்தினுடைய முன்னாள் முதல்வர் மௌலானா நூர் முகமது சிராஜி ஹதரத், அதே போன்று நூருல் இஸ்லாத்தினுடைய பேராசிரியர் மரியாதைக்குரிய ரஃபீதுல் பாக்கவி ஹதரத் அவர்கள், அதே போன்று பஷீர் அஹ்மத் தாவூதி ஹதரத் அவர்கள், அதே போன்று தாவூதியா அரபு கல்லூரியுடைய முதல்வர் மரியாதைக்குரிய முகமது யூசுப் தாவூதி ஹதரத் அவர்கள், அதே போன்று பண்டாரவடை ஜெயினுலும் மர்சாவுடைய முதல்வர் மரியாதைக்குரிய நூருதீன் ஹதரத் அவர்கள் அனைவர்களுக்கும் மர்சா சார்பாக ஜஸாக்கல்லா அஹ்ஸனல் ஜஸா அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் ஹஸரத்துடைய துவா நடைபெறும். ரொம்ப அமைதியான முறையில், உருக்கமான முறையில் ஆமீன் சொல்லுங்க. ஹஸரத் வந்து துவா மக்பூலாகக்கூடிய மிக உயர்ந்த ஒரு மனிதர். அதனால துவாவை மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக கருதி இன்ஷா அல்லாஹ் துவா முடிஞ்சு கஃபாரா முடிஞ்ச பிறகு இங்கிருந்து கலைஞ்சு போகலாம். صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم زينا بزينة الإيمان وشرفنا بشرف القرآن وأكرمنا بكرامات النبي صلى الله عليه وسلم. اللهم شرفنا بالتقوى بالله بالعافية والذكر الجنة يا رب العالمين. لا إله إلا الله الحي
الكريم سبحان الله العرش العظيم الحمد لله رب العالمين اللهم لا نسألك موجبات رحمتك وعزام مغفرتك والغنيمة من كل بر السلامة من كل اسم اللهم إنا نسألك لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا ضيما إلا شفيته ولا دينا إلا أتيته ولا حاجة يرك الله قضيتها لنا يا أرحم الراحمين اللهم اهدنا فيمن هديت وعافنا فيمن عافيت وبارك لنا فيما أعطيت وقنا ربنا شر ما قضيت فإنك تقضي ولا يقضى عليك فإنه لا يذل من واليت ولا يعز من عاديت تباركت ربنا وتعاليت ولك الحمد نستغفرك ونتوب إليك إنك على كل شيء قدير ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين ربنا ظلمنا أنفسنا إن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا تقبل منا دعوانا إنك أنت السميع العليم تب علينا إنك أنت التواب الرحيم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஷேக் அலாவுதீன் ஹாஜார் அவர்களுக்கு நம்முடைய மர்சா சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. அதே போன்று சுலைமான் பாஷா ஹாஜார் அவர்களுக்கும் மர்சா சார்பாக நம்முடைய அபுத்தாயிர் ஹஜரத் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். மாநில ஹஜ்ஜி கமிட்டியுடைய மெம்பர் அம்மாப்பேட்டனுடைய சேர்மன், முன்னாள் சேர்மன் மரியாதைக்குரிய சுலைமான் பாஷா ஹாஜார் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. அதே போன்று ஷேக் அலாவுதீன் ஹாஜாருடைய சகோதரர் மரியாதைக்குரிய ஹாஜர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. உடைய அபுத்தாயிர் ஹஜரத் அவர்கள் மூலமாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. ஷேக் தாவூத் ஹாஜார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. ஷேக் அலாவுதீன் ஹாஜாருடைய சகோதரர் ஷேக் தாவூத் ஹாஜார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். ரஹ்மத்துல்லா பாபநாச வட்டார ஜமாத்துலமாவுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய ரஹ்மத்துல்லா இன்னாமி ஹஜரத் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. நம்முடைய ஜாமியாவுடைய கௌரவ தலைவர் இஸ்மாயில் ஹாஜார் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. எங்களுக்கு இந்த மதரசாவை பெரும் ஒரு சிரமத்தோடு கட்டி வக்ஃபு செய்த இஸ்மாயில் ஹாஜார் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். இன்னும் நிறைய நபர்கள் நாங்கள் கண்ணியப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். யாரை குறிப்பிடுவது யாரை விடுவது என்று எங்களுக்கு தெரியவில்லை. நீங்கள் எல்லோரும் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹாலா ஜஸாயை ஹைர் அல்லாஹாலா கொடுக்க வேண்டும் என்ற துவாவோடு இன்ஷா அல்லாஹ் இந்த மஜ்லிஸ் நிறைவு பெறுகிறது. ஜஸாக்குமுல்லாஹ் அஹ்ஸனல் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவ்வாண்டு பட்டபெறும் ஹாஃபில்களுக்கு சில நல்லுள்ளங்கள் அன்பளிப்பு செய்துள்ளார்கள்.
ஐயம்பேட்டையைச் சேர்ந்த தாஜுதீன் காய்கறி கடை உரிமையாளர் பஷீர் அகமது அவர்கள் சார்பாகவும், ஐயம்பேட்டையைச் சார்ந்த உமர்தீன் உரிமையாளர் உமர் பாய் அவர்களும், இன்னும் கும்பகோணத்தில் காவலராக பணிபுரியும் அகமது அவர்கள் சார்பாகவும், இன்னும் சில அன்பர்கள் ஹாஃபில்களுக்கு அன்பளிப்பு கொடுத்துள்ளார்கள். அவர்களுக்கு எல்லாத்துக்கும் பாசாவின் சார்பாக ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் ஜஸா. இந்த சைடு அப்படியே அப்படியே வந்து கொடுங்க பிள்ளைங்கள்ட்ட. அப்படி போங்க, நீங்க போய் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் இஷாவுடைய தொழுகை 8:55 நடைபெறும். வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் இரவு உணவு மதரசாவிற்கு அருகில் விநியோகம் செய்யப்படுகின்றது. அனைவர்களும் பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம். வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் இரவு உணவு வழங்கப்படுகின்றது. அனைவர்களும் பெற்றுக்கொள்ளும்படி மதரசாவின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.